சிவனாகவும் சிவன் சக்தியாகவும் வருவாங்க. எதுக்கு அப்படின்னா பிரம்மதேவர் என்ன பண்ணாரு, தான் படைத்த ஒரு பெண்ணை பார்த்தே மோகம் கொண்டார். தான் படைத்த பெண் என்பவள் மகளுக்கு சமானம். ஆனா மகளை பார்த்தே மோகம் கொண்டு விட்டார். அதனால ஸ்திரீ தோஷம் பிடித்து விட்டது பிரம்மதேவருக்கு. இப்படிதான் சிவனேச செட்டியார்னு மயிலாப்பூர்ல ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை பூம்பாவை. அந்த பெண் பிள்ளைய திருஞான சம்பந்தருக்கு திருமணம் முடித்து வைக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால திருஞான சம்பந்தர் தீண்டுவதற்காகவே தன்னுடைய பெண் பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்த்து வந்தார். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்து அந்த பெண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே பாம்பு தீடி அந்த பெண் இறந்து போயிட்டான். இறந்து போனதுனால எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சாம்பலையும் எலும்பையும் எடுத்து ஒரு குளத்துக்குள்ள பத்திரமா வச்சிருந்தாரு அவங்க அப்பா. என்னைக்காவது ஒரு நாள் திருஞான சம்பந்தர் இந்த ஊருக்கு வருவாரு, அவர் கையில இதை கொடுத்து இவளை உங்களுக்காகவே வளர்த்தேன், ஆனா அரவம் தீடி இறந்து போயிட்டான்னு சொல்லணும்னு சொல்லி பத்திரமா வச்சிருந்தாரு. அதே மாதிரி ஞான சம்பந்தன் வந்தாரு, கொடுத்தாரு. பார்த்தோன்னு அவர் பதிகத்தை பாடினாரு இறைவனை நினைச்சு. எலும்பு சாம்பலுமா இருந்த அந்த குடத்தில் இருந்தவளுக்கு உயிர் பெற்று பெண்ணாக வந்தாள். இந்த பெண்ணை உங்களுக்காக தான் நான் வந்து வளர்த்தேன், அதனால நீங்களே திருமணம் முடிச்சுக்கோங்கன்னு அப்பா சொன்னாரு. திருஞான சம்பந்தர் சொன்னாரு, இந்த பெண்ணுக்கு முதல் முறையா உயிர் கொடுத்தவ நீங்க அப்பானா, ரெண்டாவது தடவையா உயிர் கொடுத்தது நான். அப்ப நானும் இந்த குழந்தைக்கு அப்பா தானே, அப்பா எப்படியா மகளை கல்யாணம் முடிக்க முடியும்னு திருஞான சம்பந்தர் மறுத்தார். ஆனா பிரம்மதேவர் என்ன செஞ்சாரு, தானே படைச்ச ஒரு பெண் பிள்ளை மேல ஆசைப்பட்டு அந்த பொண்ணை போய் பார்த்தார். ஸ்திரீ தோஷம் முடிச்சிருச்சு. தோஷம் முடிச்சிருச்சுன்னோட எங்கேயாவது போய் பரிகாரம் தேடணும். பரிகாரம் எங்க போய் தேட அப்படின்னா திருவானைக்காவலுக்கு போன்ட்டாங்க. திருவானைக்காவலுக்கு நேரா வந்து ஜம்புகேஸ்வரரை வழிபாடு செய்யறார். அகிலாண்டேஸ்வரி மனம் இறங்கிட்டா. பாவம் பிரம்மதேவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, தப்புதான், அதனால ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு ஜம்புகேஸ்வரர் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றான் அகிலாண்டேஸ்வரி. ஜம்புகேஸ்வரர் சொன்னாரு, பிரம்மதேவன் சாதாரணமானவே இல்லை, அவன் படைச்ச பெண் பிள்ளையவே பார்த்து ஆசைப்பட்டவன். நீயோ அழகு பதுமையாக இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பிகையாக பிரகாச முகத்தோடு இருக்க, இப்படியே நீ போனீங்கன்னா ஓ மேலே ஆசைப்பட்டுட்டானா என்ன செய்கிறது அப்படின்ட்டு ஒரு வழிய சொன்னாரு. அப்ப பேசாம வந்து நீ என்ன பண்ணி ஜம்புகேஸ்வரர் மாதிரி மாறிடு, நான் அகிலாண்டேஸ்வரி மாதிரி மாறிடுறேன், ரெண்டு பேரும் போய் பிரம்மதேவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு வந்துருவோம். அதே மாதிரி செஞ்சாங்க. இன்றும் கூட பங்குனியில ஒரு உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்தின் பொழுது அம்மை அப்பனாகவும் அப்பன் அம்மனாகவும் மாறி காட்சி கொடுப்பார்கள் பிரம்மதேவர். இன்றும் கூட அந்த நிகழ்ச்சி நடக்கிறது.